இஸ்ரோ ருத்ர தாண்டவம். உலக நாடுகளை ஊரம் கட்டிய இந்தியாவின் விஸ்வரூபம். விண்ணை ஆளும் பாரதம். சந்திராயன் முதல் ஆதித்யா L1 வரை இஸ்ரோ படைத்து வரும் சாதனைகள் உலக நாடுகளையே வியக்க வைத்துள்ளது. குறைந்த செலவில் அதிக துல்லியத்துடன் விண்வெளியை ஆளும் இந்தியாவின் திறமை நம்மை ஒரு குளோபல் ஸ்பேஸ் பவராக நிலைநிறுத்தியுள்ளது என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியுள்ளது உலக நாடுகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. விண்வெளி ஆய்வில் இந்தியா இன்று எட்டியிருக்கும் உயரம் என்பது வெறும் எண்களால் அளவிடப்படக்கூடியது அல்ல. அது பல தசாப்த கால உழைப்பு, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியலின் வெற்றி பயணம். குறிப்பாக சந்திராயன் முதல் ஆதித்யா L1 வரை இஸ்ரோ படைத்து வரும் சாதனைகள் உலக நாடுகளையே வியக்க வைத்துள்ளது என்பது மிகையல்ல. ஒரு காலத்தில் மிதிவண்டியிலும் மாட்டு வண்டியிலும் ராக்கெட் பாகங்களை சுமந்து சென்ற ஒரு நாடு இன்று மோடியின் தலைமையில் உலக நாடுகளின் செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தும் அசுர வளர்ச்சியை பெற்றுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குறிப்பிட்டது போல குறைந்த செலவில் அதிக துல்லியத்துடன் விண்வெளியை ஆளும் இந்தியாவின் திறமை நம்மை ஒரு குளோபல் ஸ்பேஸ் பவராக உலக அரங்கில் நிலைநிறுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு மதுரை மண்ணிற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் இந்த வெற்றி பயணத்தில் சந்திராயன் 3 விண்கலத்தின் வெற்றி ஒரு மைல்கல்லாகும். நிலவின் தென் துருவத்தில் கால் பதித்த முதல் நாடு என்ற பெருமையை இந்தியாவுக்கு பெற்றுத் தந்ததன் மூலம் விண்வெளி ஆய்வு அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு இணையாக இந்தியா உயர்ந்துள்ளது. நிலவை தொடர்ந்து இந்தியாவின் பார்வை சூரியனை நோக்கி திரும்பியது. ஆதித்யா L1 விண்கலம் மூலம் சூரியனை ஆய்வு செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைந்தது. பூமியில் இருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாக்ராஞ்சியன் புள்ளி ஒன்றில் இந்த விண்கலத்தை நிலைநிறுத்தி சூரியனின் வளிமண்டலம் மற்றும் காந்த புயல்கள் குறித்து ஆய்வு செய்வது என்பது மிகப்பெரிய சவாலாகும். இந்த சவாலை இஸ்ரோ மிக எளிதாக கையாண்டு தனது திறமையை மீண்டும் ஒருமுறை நிரூபித்தது. நிலவு, சூரியன் மட்டுமல்லாது செவ்வாய் கிரகத்திற்கும் மங்கள்யான் விண்கலத்தை முதல் முயற்சியிலேயே வெற்றிகரமாக அனுப்பி இந்தியா சாதனை படைத்தது. மற்ற நாடுகள் பலமுறை முயன்று தோல்வியடைந்த நிலையில் இந்தியா தனது முதல் முயற்சியிலேயே செவ்வாயை சென்றடைந்தது உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இந்தியாவின் இந்த சாதனைகளின் பின்னணியில் இருக்கும் மிக முக்கியமான அம்சம் குறைந்த செலவு என்பதாகும். ஹாலிவுட் திரைப்படங்களை தயாரிக்கும் செலவை விட குறைந்த செலவில் விண்வெளி திட்டங்களை செயல்படுத்தும் இந்தியாவின் ஃப்ரூகல் இன்னோவேஷன் எனப்படும் சிக்கனமான கண்டுபிடிப்பு திறன் உலக நாடுகளை வியக்க வைக்கிறது. குறைந்த முதலீட்டில் மிகச்சிறந்த முடிவுகளை தருவதில் இந்தியா இன்று உலகிற்கே முன்னோடியாக திகழ்கிறது. இதன் காரணமாகவே வளர்ந்த நாடுகள் கூட தங்களது செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த இந்தியாவின் PSLV ராக்கெட்டுகளை நாடுகின்றன. விண்வெளியில் சொந்தமாக ஒரு நிலையத்தை அமைக்கும் இலக்கை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது. உலக அரசியல் மற்றும் பொருளாதார அரங்கில் ஒரு நாட்டை வலிமையானதாக காட்டுவது அதன் தொழில்நுட்ப வளர்ச்சியே ஆகும். அந்த வகையில் விண்வெளித்துறையில் இந்தியா பெற்றுள்ள இந்த ஆதிக்கம் இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக மாற்றும் பாதையில் மிக முக்கியமான மைல்கல்லாகும். இஸ்ரேல் போன்ற வளர்ந்த நாடுகளின் தலைவர்களே பாராட்டும் அளவிற்கு இந்தியாவின் விண்வெளி ஆய்வு தரம் உயர்ந்துள்ளது.